வெல்கம் டு பேக் ஷோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும், டைப் சேஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த jetpack கம்போஸ் ஆக்சுவலாக இது புது ஃபீச்சர் 2.8.0 ஆல்ஃபா 8ல் தான் இருக்குது. ஆல்ஃபா தான் இருக்குது, இன்னும் ரிலீஸே ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த டாக்குமெண்டேஷன் வெளியே வந்த நேரத்தில் இந்த லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் இந்த டாக்குமெண்ட்டை போட்டு அப்படியே எல்லாருமே ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து ஆண்ட்ராய்ட் jetpack கம்போஸ் டெவலப்பர்ஸ். ஓகே, அந்த அளவுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்த்தா, அந்த அளவுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கரெக்டாக கூகுள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா, என்னென்ன ப்ராப்ளம் கரெக்டாக இருக்குது, இதை நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாமா வேணாவா, இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை கொஞ்ச நாள் பற்றி யூஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், யாராச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குது, போட்டால் அப்ளிகேஷனே கிராஷ் ஆகிடும், ஊற்றி முட்டு போக வேண்டியது தான். அதுபோல் தான் வந்து இந்த யூபிஐ வந்து டெவலப் பண்ணி ஒன்றும் பாதியமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து கூகுள் இதை வந்து உண்மையிலேயே இதை கரெக்டாக தரணும் அப்படின்னாக்கா என்ன அப்ரோச் அவங்க ஃபாலோ பண்ணால் இதை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற சஜஷன்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் தர போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் சேஃப்டி அப்படின்னா என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து jetpack கம்போஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணீங்க. அந்த கிராஃப்குள்ளே வந்து ஒவ்வொரு என்னென்ன பேஜஸ் நீங்கள் வந்து டெவலப் பண்ண எல்லா பேஜஸோட என்ட்ரிஸ் அதுக்குள்ளே இருக்கும். கம்போசபிளில் போட்டு வச்சுருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் பேஜோட ஐடி, ஃபஸ்ட்டு வரது ஐடி, அதுக்கப்புறம் வந்து ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் வந்து ஒன்று பேஜ் நீங்கள் நேவிகேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரெண்டு வேலை பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மேண்டேட்டரி ஆர்குமெண்ட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ மேண்டேட்டரி ஆர்குமெண்ட் வந்து ஸ்லாஷ் வச்சு போட்டு போயிடுவோம். பாருங்கள், இது ப்ரொஃபைல் ஸ்லாஷ் யூசர் ஐடி, அது போல் வந்து ஸ்லாஷ்னு சொல்லி என் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் நீங்கள் போடுவோம். ஸோ இதை எப்படி இன்வோக் பண்ணுவாங்கனாக்கா, நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட் சொல்லிட்டு ப்ரொஃபைல், இந்த ஆர்குமெண்ட் பதிலாக இந்த யூசர் ஐடிக்கு பதிலாக அந்த ரியல் யூசர் ஐடி வந்தீங்கன்னாக்கா, இந்த யூசர் ஐடி நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, பேக் ஸ்டாக் டாட் ஆர்குமெண்ட் டாட் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் யூசர் ஐடி இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி அந்த நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிங்கன்னாக்கா, இங்கே யூசர் வந்து இன்வோக் பண்ணும்போது என்ன ஐடி தராங்களோ அந்த ஐடி வந்துடும். அப்படி நீங்கள் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, இது வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற மேண்டேட்டரி ஆர்குமெண்ட் ஃபீச்சர்ஸ். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அதே போல் தான். அதே போல் வந்து அந்த பர்டிகுலர் பேஜோட நேம் கொடுத்துணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம்னாக்கா, கொரி பேராமீட்டர் சென்ட் பண்ணுவோம். வேல்யூ கீ வேல்யூன்னு சொல்லிட்டு அண்ட் வச்சு நம்பர் ஆஃப் கொரி பேராமீட்டர் சென்ட் பண்ணோம்னாக்கா, அதே போல் நீங்கள் என்ன பண்ணோம், பேக் ஸ்டாக் என்ட்ரியில் வந்து ரிசீவ் பண்ணி வேண்டியதான். ரீகேப் எதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க டைப் சேஃப்னு. ஸோ அந்த டைப் சேஃப் வந்து இன்டர்னலாக என்ன பண்ணுதுனாக்கா, உங்கள் கிளாஸை என்ன பண்ணுதுனாக்கா இந்த பர்டிகுலர் ஐடியா கன்வெர்ட் பண்ணிடுது. பர்டிகுலர் ஐடியானாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபைல்னு கொடுத்து கிளாஸ்னு கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைலோட நேம் எடுத்து ப்ரொஃபைல்னு வச்சுது. இந்த ஆர்குமெண்ட்டால் என்ன பண்ணுதுனாக்கா, ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், அந்த ஒரு பேராமீட்டர் போய் பார்க்குது. ஸோ பேராமீட்டரில் வந்து ஏதாச்சும் இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே ஆப்ஷனுக்கு மாறிட்டு ஆர்குமெண்ட்டாக அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ போட்டு அமைச்சது. ஓகே, இல்லை எல்லாமே வந்து மேண்டேட்டரி பேராமீட்டர்ஸ் உள்ளே இருக்காதுனாக்கா, அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து அப்படியே வந்து ஸ்லாஷ் ஃபன் பண்ணிவிட்டு கடைசியாக இது போல் ஒரு ரவுண்டு தான் அது க்ரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இன்வோக் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற அந்த வேல்யூ வச்சு ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக இது போல் ஒரு ஃபீச்சர் தான் அது ஆக்சுவலாக இப்போ பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரீகேப் நம்ம கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து lib.version.stormல போய்ட்டு இந்த வெர்ஷன் இன்க்ளூட் பண்ணுங்க. இது வந்து நேவிகேஷன் கம்போஸான வெர்ஷன், இது காட்லின் சிவிலைசேஷனான வெர்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரி இங்கே போட்டுங்க, அதாவது ஆண்ட்ராய்டு நேவிகேஷனா. ஸோ இங்கேருந்து பேக்கெட்லேருந்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து காட்லின் சிவிலைசேஷன் இங்கேருந்து எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் போய்ட்டு அஃப்கோர்ஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துங்க, நேவிகேஷன் சீலைசபிள் இம்ப்ளிமெண்டேஷன் என்ட்ரி போட்டாச்சு. இங்கே மறக்காமல் இந்த பிளக்கின்ஸில் போய்ட்டு இந்த பிளக்கின் சீலைசபிள் போய்ட்டு 1.9.24 போட்டிங்கன்னா இட்ஸ் ரெடி டு யூஸ். ஸோ இப்போ கிராஃப் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, அதான் சொல்கிறேங்க, நம்ம கிராஃப் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கிராஃப் தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து செட்டப் நேவிகேஷன் கண்ட்ரோலில் வந்து நேவ் கண்ட்ரோலர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நேவ் ஹோஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, நேவிகேஷன் கண்ட்ரோல் பைண்ட் பண்ணிட்டேன். இதுதான் கிராஃப். இந்த கிராஃபில் வந்து ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் வந்து ஸ்ப்ளாஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்போசபிள் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளாஷ்னு கொடுத்துன்னு வச்சு ஸ்ப்ளாஷ் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ ஸ்ப்ளாஷ் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் ஸ்ப்ளாஷ்னு கொடுத்துருக்கேன், கம்போசபிள் ஸ்ப்ளாஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ யாராச்சும் நேவிகேஷன் கண்ட்ரோலர் டாட் நேவிகேட் அப்படி ஸ்ப்ளாஷ்னு கொடுத்தாங்கனாக்கா டேட்டா இங்கே வரும். இங்கே வந்து இந்த ஸ்க்ரீனை ரெண்டர் பண்ணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குனாக்கா, ஒரே ஒரு லாகின் பட்டன் இருக்குது. அதுக்கு வந்து கால் பேக், இங்கே என்ன கால் பேக்குன்னு கொடுத்துருக்கேன். அந்த கால் பேக்கை இன்வோக் பண்ணோம். கிளிக் பண்ணும்போது இந்த கால் பேக்கில் நான் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் கண்ட்ரோல் நேவிகேட் ஆன் போர்டு வந்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா இது என்ன பண்ணுனாக்கா, மறுபடியும் நேவிகிராஃபில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து யாராச்சும் வந்து கம்போசபிள் வந்து ரவுட் ஐடியா, இதுக்கு முன்னாடி ரவுட் ஐடியா வச்சுக்கலாம், அதுக்கு பதிலாக இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ட்ரி இருக்குதான்னு பார்க்குது. கம்போசபிள் வந்து இந்த ஆப்ஜெக்ட் என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே பாஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் நீங்கள் எப்படி இங்கே ரெட்ரை பண்ணலாம்னாக்கா,
இங்கே நேவ் ஸ்டேக்கில் வந்து இந்த இட்டுன்னு வந்து நேவ் ஸ்டேக் தான். ஓகே, நேவ் ஸ்டேக்லாம் இட்டுன்னு இருக்காங்க. இந்த இட்டு டாட் டூ ரவுட்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை இங்கே கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்து இங்கே உங்களை கன்சியூம் பண்ண முடியும். கன்சியூம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து அந்த பர்டிகுலர் பேஜுக்கு இந்த ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்போர்டிங் இந்த ஆப்ஜெக்ட் அங்கே பாஸ் பண்ணால் ஆன் கிளிக்கில் என்ன பண்ணிங்கன்னாக்கா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த கால் பேக் வந்து மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கால் பேக்கில் நம்ம என்ன எழுதிருக்கோம்னாக்கா நேவிகேஷன் கண்ட்ரோல் தான் நேவிகேட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இதில் கரண்ட் பேஜஸ் வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரே ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட் தான் நான் மல்டிபிள் ஸ்கில் பாஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாகின், ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ரொஃபைலு, ஃபர்கட் பாஸ்வேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அதில் ஹேண்டில் பண்ணுற வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து ப்ரொஃபைலாக தான் இருக்கும். ஓகே, இதில் இருக்கிற சில ஆர்குமெண்ட் வந்து சில பேஜுக்கு தேவைப்படாது. பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னாக்கா ப்ரொஃபைல் தான் வந்து எல்லா ஸ்கில்லுக்கும் தேவைப்படும். ஸோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சினாரியோஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றதும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்ட் தான் நான் மல்டிபிள் பேஜஸ்க்கு வந்து நான் நேவிகேட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் அப்படின்னும் போது தான் நான் ஒரு இனம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ற ஒரு இனம். ஸோ அந்த இனம்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் பேஜஸ் யூஸ் பண்ணுறோம், லாகின், ரிஜிஸ்டர், ப்ரொஃபைல் அண்ட் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ பை டிஃபால்ட்டாக லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா ஓகே யாராச்சும் ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணாங்க, நேவிகேட்டருக்கு கண்ட்ரோலர் டாட் நேவிகேட் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபைல் ஆப்ஜெக்ட் அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ் என்ன பண்ணணுன்னாக்கா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் என்ட்ரிக்கு இங்கே வரும், அந்த ஆப்ஜெக்ட் எடுக்கும், அந்த ஆப்ஜெக்டோட கரண்ட் பேஜஸ் பார்க்கும், அது லாகின்னாக இருந்தாக்கா இந்த லாகின் ஸ்க்ரீன் தான் வந்து ரெண்டரை பண்ணி விட்டுரும். ஓகே, லாகின் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களுக்கு காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் ப்ரொஃபைல் இருந்தால் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனுக்கு போகும். ஓகே, ரிஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்கட் பாஸ்வேர்ட்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு போகும். ஓகே, இப்போ லாகின் ஸ்க்ரீனுக்குள்ளே 3 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து லாகின் சக்ஸஸ் ஆனால் அந்த இன்கேஸ் ஆன் ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணாக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்கட் பாஸ்வேர்டு யாராச்சும் கிளிக் பண்ணால் என்ன ஒன்றாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாகின் பட்டன் கிளிக் பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் லாகின் கிரெடென்ஷியலாம் பக்கவே செட் ஆயிடுச்சுங்க. அதை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணால் ப்ரொஃபைல்ஸ் பேஜுக்கு போனோம்ல, அதனால் நான் பண்ணால் நேவிகேஷன் கண்ட்ரோல் தான் நேவிகேட் ப்ரொஃபைல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ப்ரொஃபைல் ஆப்ஜெக்ட் நீங்கள் புதுசாக கூட கிரியேட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இருக்குல்ல அந்த ப்ரொஃபைல் ஆப்ஜெக்டே டாட் காப்பின்னு சொல்லிட்டு கரண்ட் பேஜ் ஈக்குவல் டு ப்ரொஃபைல்னு செட் பண்ணிடுறேன். இன்கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணாங்கனாக்கா அதே போல் இந்த ப்ரொஃபைலை எடுத்துகிட்டு அதனுடைய காப்பியை மட்டும் என்ன பண்ணுறேன்னாக்கா ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது மறுபடியும் இங்கே வரும், இங்கே வந்து இந்த வென் கண்டிஷனுக்குள்ளே போவோம், போயிட்டு ரெஜிஸ்டர்னாக்கா இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் பண்ணி போயிடும். ஓகே, இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது, மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ பேக் ஸ்டாக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஒரு டேட்டா கிளாஸ் கிரியேட் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு அந்த சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது போகணும், அது ஆல்ரெடி டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஆனால் உங்களுடைய பராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பராமீட்டர்ஸ் வந்து நல்ல பலம் இருக்கக்கூடாதாங்க. அதாவது நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் இருக்குல்ல, ப்ரிமிட்டிவ் சைட்டில் வந்து ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஸ்ட்ரிங்ஸை தவிர வேறு எதுக்காச்சும் வேறு எந்த ப்ரிமிட்டிவ்ஸ்க்காவது வந்து நல்லபிள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா கரண்ட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இவோட எண்ட் அப் வித் சார் என்னக்கா java.lang.illegal argument exception boolean does not allow multiple values அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் முடிச்சு விட்டோம். சர்வர் ஏதாச்சும் ஒரு வேல்யூ சென்ட் பூலியன் வேல்யூக்கு வந்து நல்ல சென்ட் பண்ணது அந்த மூமெண்ட்டில் நம்ம அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் கரெக்டான அப்ரோச்சும் கூட, நல்லபல் அப்ரோச்சஸ் கூட. ஓகே, டிஃபால்ட் வேல்யூ வந்து தேவையில்லாத பட்சத்தில் வந்து நல்லு தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் ஒன்றாக்கா உங்கள் என்டையர் அப்ளிகேஷன் பிரேக் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இப்போதைக்கு அங்கே ஒரு ஆப்ஜெக்ட்னா அது ஈக்குவலான ஒரு ஆப்ஜெக்ட் நேவிகேஷன் மட்டும் கன்வெர்ட் பண்ணி அந்த டைப் காஸ்டிங் பண்ணி ஒர்க் பண்ணும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நீங்கள் வந்து புதுசாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க இப்போ தான் அப்படின்னாக்கா அது பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது நிறைய நல் வேல்யூஸ் அங்கங்கே இருக்குது, நான் இப்போ மைக்ரேட் பண்ணுறோமா அப்படின்னாக்கா அது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு அதை இப்போதைக்கு பண்ணாதீங்க, ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். ஓகே, அதான் என்னோட சஜஷன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ ஃபால்ஸ்னு கொடுத்து இப்போ ரன் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கே ஒரு டேட்டா கிளாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா சீரியலைசபிள் போட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே இன்னொரு கஸ்டம் டேட்டா கிளாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க, ப்ரிமிட்டிவ் டைப் இல்லாமல் இன்னொரு கஸ்டம் டேட்டா கிளாஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி இருந்தாலும் ஒர்க் ஆகாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணாக்கா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து நேம் டைப்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈனம் நான் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அந்த ஈனம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்க்ரீன். அந்த ஈனமுக்கு நான் நேம் டைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈனம் ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இஸ் நல்லபிள்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரூ கூட வச்சுன்னா வச்சிங்களேன், அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கெட்டு பார்ஸு அந்த புட்டு இந்த 3 பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது வந்து சிம்பிள் வேரியபிளாக இருக்க வச்சு நான் வந்து ஒரே லைனில் முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்கிற ஒரு கிளாஸ் வச்சு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே 10 ஆர்குமெண்ட்டுக்குனாக்கா இந்த 10 ஆர்குமெண்ட்டுக்கும் எப்படி சேவ் பண்ணணும், புட் பண்ணணும், கெட் பண்ணணும் அப்படின்ற மெத்தட்ஸ் வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது பார்த்தியா, எங்கே பைண்ட் பண்ணி வச்சுக்கணும், அந்த பைண்ட் பண்ண கிளாஸில் டைப் மேப்னு ஒன்று இருக்குது. அங்கே மேப் ஆஃபில் இந்த பர்டிகுலர் எந்தெந்த பர்டிகுலர் கிளாஸஸை வந்து அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கோ அந்த கிளாஸஸ்லாம் மென்ஷன் பண்ணி அதனோட டைப்ஸ் நேவ் டைப்பெல்லாம் வந்து இங்கே மேப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து இது என்ன பண்ணுமா, அங்கே போயிட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூவை எடுத்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த நம்ம அனுப்புவோம். இல்லைன்னா வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் கிராஷ் ஆகும். இதுவும் மேஜர் பிளாக்கர் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் ஃபீச்சர் இன் யுவர் அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம ஒரு டேட்டா கிளாஸை வந்து சர்வர்லேருந்து கொண்டு வரோம்னாக்கா அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் பயங்கரமாக இருக்கும். எம்ப்ளாயிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸு ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி டைப் நேம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தினமும் ஸ்பெசிஃபை ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது. ஏன் ஸ்டூப்பிடாக இருக்குன்னு சொல்கிறேன்னாக்கா ஆக்சுவலாக சீரியலைசபிள் இதுக்கெல்லாம் நம்ம சீரியலைசபிள் போட்ட உடனே இம்ப்ளிசிட்டாக இந்த கெட்டு புட்டு இந்த பாஸ் எல்லாம் வந்து அதுவே பண்ணுது. ஓகே, அதே போல் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனுக்கு நான் சீரியலைசபிள் நான் போட்டு இருந்தாக்கா இட்ஸ் சப்போஸ் டு நோ ஹவு டு ஹேண்டில் ஆல் திஸ் ரைட்டா. அதை விட்டுட்டு ஏங்கிட்டே வந்து மறுபடியும் நீங்கள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதெல்லாம் வந்து ஐம் நாட் குட் வித் இட். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அது வந்து லாட் ஆஃப் பாய்லர் பிளேட் ஸ்கோர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் அக்ராஸ் த ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கையே வைக்காதீங்க. ஸோ வெயிட் ஃபார் இட். அது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து அது பெண்டிங்கில் போடுவான்னு தெரில பாஸ். ஆனால் இதுதான் இப்போதைக்கு நிலைமை. இப்போ பாருங்கள், இங்கே வெல்கம்ஸ் கிளாஸ் அப்படின்னு வருதா, அதை கிளிக் பண்ண உடனே நம்ம எங்கே போகணும்னு சொல்லியிருக்கோம், ஆன்போர்டிங் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஆன்போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆன்போர்டிங்குள்ளே வந்து க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் எங்கே போய் சொல்லியிருக்கேன்னாக்கா லாகின் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரொஃபைல் அங்கே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துது சிமுலேட்டர் ஆகி வச்சு. ஸோ அது வந்து பை டிஃபால்ட் லாகின் சொன்னால் லாகின் ஸ்கில் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்குது, லாகின், ரிஜிஸ்டர் அண்ட் ஃபர்தர் பாஸ்வேர்ட். இப்போ லாகின் பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன பண்ணணும், ப்ரொஃபைலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபைலுக்கு போயிடும். அங்கே போயிட்டு அங்கே ஒரு லாகின் பட்டன் பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து மறுபடியும் இந்த லாகின் ஸ்க்ரீனே வந்து வர மாதிரி இங்கே பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் லைக் லாகினுக்கு வருது. இப்போ நீங்கள் பேக் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்க ப்ரொஃபைலுக்கு வரும். ப்ரொஃபைல்லேருந்து பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்க இந்த பர்டிகுலர் லாகின் ஸ்க்ரீன் வருது. ஸோ இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இது போல் நேவிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கும் அதே போல் போகுது. அதே போல் வந்து டேட்டா கிளாஸை உங்களால் யூஸ் பண்ணவும் முடியுது இந்த அப்ரோச் வச்சு. ஸோ இதில் இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் என்னென்னாக்கா இந்த விஷயங்கள் தான். சீரியலைசேஷன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ப்ரிமிட்டிவ்ஸ் வேல்யூக்கு நல்லபிள் வேல்யூஸ் வந்து தே மஸ்ட் டூ இட், தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன்ஸ். அது இல்லாமல் நீங்கள் வந்து மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாக்கா யூ வில் பி எண்ட் அப் வித் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். தட்ஸ் வாட் ஐ குட் சே அட் த மோமெண்ட். ஸோ சஜஷன் நம்ம என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் ஆப்ஜெக்ட் எடுத்து ஆப்ஜெக்ட் கோ த்ரூ பண்ணி ஒவ்வொரு பேராமீட்டராக எடுத்து நீங்கள் அப்பன் பண்ணி ஒரு பெரிய யூஆர்எல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டையே அப்படியே ஜேசன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஜேசன் டாட் டு ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த லைப்ரரி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாக்கா அப்படியே ஜேசனை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் நேமு கொரி பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டாக அந்த பர்டிகுலர் ஜேசனே அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. இங்கே டூ ரவுட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஜேசன் அப்படியே எடுத்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டாக ஃப்ரம் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதை வச்சு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் எங்ககிட்ட தந்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் பேராமீட்டராக நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பிளைண்டாக அப்படியே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறங்க பாஸ். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் ப்ராஜெக்டும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த அப்ரோச்சில் போனாங்கன்னா கூகுள் வந்து ஈஸியாக அதை ரெக்டிஃபை பண்ணலாம். பட் பண்ணுவாங்கன்னு தெரில. லெட்ஸ் சீ. அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.